வணக்க மக்களே, நாம் இன்றைய ஆரோக்கிய பதிவில் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைக்க சிறுநீர் சம்பந்தமான நோய்கள் எல்லாம் நமக்கு குணமாக என்னென்ன மாதிரியான ஆரோக்கிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய ஆரோக்கிய பதிவில் விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நம்ம அன்றாட வாழ்வில் நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுகளுமே நமக்கு மருந்தாக பயன்படுகிறது. அதாவது இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அனைத்துமே ஏதாவது ஒரு நோய்க்கு நமக்கு மருந்தாக தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்டு இருக்கும்போது ஆரோக்கியமான உணவுகளை தான் நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். நிறைய பார்த்தீங்கன்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய உடலுக்கு கேடுதான். ஸோ இன்னைக்கு இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது குறித்து பேச போகிறோம். ஏன் சிறுநீரகத்தை நம்ம ஆரோக்கியமாக வைக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை சிறுநீரகம் செஞ்சுது. நம்ம உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி நம்ம உடலை எப்போதும் சமநிலைக்கு கொண்டு வருது. ஸோ சிறுநீரகம் சரியாக செயல்படலை அப்படின்னா நம்ம உடல் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியேறாமல் நச்சுக்களாக உள்ளே தேங்கிறதால நம்ம பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஆளாகும். அந்த வகையில் சிறுநீரகம் சம்பந்தமான நோய்கள் குணமடைய சிறுநீரகத்தை பாதுகாக்க நம்ம என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி வாங்க விரிவாக பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சிறுநீரகத்தை பாதுகாக்கக்கூடிய உணவுகள். 1. எலுமிச்சை பழம். எலுமிச்சை பழத்தில் சிட்ரிக் அமிலம் அதிகம் இருக்குதுங்க மக்களே. இந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் எடுத்துக்கும் போது இந்த எலுமிச்சை பழம் உங்கள் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுகிறது. அதுபோல தினமும் காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் எலுமிச்சை பழ ஜூஸை தண்ணீரில் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறுநீரகத்தில் கற்கள் படிவதை உங்களால் தடுத்துடலாம். ஸோ நீங்கள் தடுத்துட முடியும். ஸோ அப்படி உங்களுக்கு சிறுநீரகத்தில் கற்கள் படிவது தடுக்கப்பட்டாலே சிறுநீரகம் சரியாக செயல்பட ஆரம்பிச்சிடும். சிறுநீரகம் சரியாக செயல்படுச்சுன்னா உங்களுடைய உடலில் நச்சுக்கள் கழிவுகள் எதுவுமே தேங்காமல் வெளியேற்றப்படும். சிறுநீரகத்தில் கற்கள் படிந்திருந்தாலும் நீங்கள் எலுமிச்சை பழ ஜூஸை தினமும் எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரக கற்கள்லாம் உங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் கரைந்து வெளியேறிடும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ அந்த வகையில் நீங்கள் எலுமிச்சை ஜூஸை எடுத்துக்கலாம். எலுமிச்சை ஏதாவது ஒரு உங்கள் வகையில் உங்களுடைய உணவுகளை பயன்படுத்த பாருங்க. கீரைகளை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுடைய சிறுநீரகம் ஆரோக்கியம் பெறும். சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உங்களுக்கு போயிடும். நம்ம அன்றாட வாழ்வில் தினமும் ஏதாவது ஒரு கீரையை நம்ம தவறாமல் உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். கீரைகளில் இருந்திருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின் மற்றும் தாதுக்கள் போன்றவையெல்லாம் சிறுநீரகங்களினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கு. முட்டைகோஸை நீங்கள் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். இதனால உங்களுடைய சிறுநீரகம் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். சிறுநீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் உங்களுக்கு விலகும். சிறுநீர் சம்பந்தப்பட்ட நோய்களை உங்களால் தடுக்கவும் முடியும். இதனால நீங்கள் முட்டைகோஸை எடுத்துக்கும் போது இந்த முட்டைகோஸில் இருக்கக்கூடிய விட்டமின் சத்துக்கள், ஃபோலிக் அமிலம் மற்றும் டயட்ரி நார் சத்து இது போன்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கிறதால சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடியதாக இந்த முட்டைகோஸ் இருக்கு. முட்டைகோஸை நீங்கள் வாரத்திற்கு 2 முறையாவது கண்டிப்பாக சாப்பிடணும். அப்படி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்க முடியும். சிறுநீரக நோய்களையும் குணப்படுத்திக்க முடியும். பூண்டை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்து பயன்படுத்தும் போது சிறுநீரக செயல்பாடு உங்களுக்கு அதிகரித்து சிறுநீரகத்தில் கற்கள் உருவாக தடுக்கப்படுகிறது. இந்த பூண்டில் இருக்கக்கூடிய மாங்கனீசு, விட்டமின் சி மற்றும் விட்டமின் B6 போன்ற பண்புகள் அதிகம் இருக்கிறதால இந்த பூண்டு உங்களுடைய சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் பூண்டை நீங்கள் தினசரி உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வருவதால் பூண்டில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாக தடுக்குது. சிறுநீரகம் சம்பந்தமான நோய்கள் குறைய, சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்க, சிறுநீரகத்தை பலப்படுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா பூண்டை அந்த வகையில் உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடலாம். கொத்தமல்லியை நீங்கள் பயன்படுத்தி சாப்பிடலாம். கொத்தமல்லி இலையை நீங்கள் எடுத்துக்கும் போது சிறுநீரகத்தை அது சுத்தம் செய்யும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தை சுத்தம் செய்யக்கூடிய உணவுகளுடைய பட்டியல் தயாரிச்சோம் அப்படின்னா அதில் முதலிடத்தை பிடிப்பது இந்த கொத்தமல்லி இலை தான். இந்த கொத்தமல்லி இலையை நீங்கள் எடுத்துக்கும் போது இந்த கொத்தமல்லி இலையில் இருக்கக்கூடிய மாங்கனீசு, இரும்பு சத்து, மெக்னீசியம், விட்டமின் சி, விட்டமின் கே மற்றும் புரதம் போன்ற சத்துக்கள்லாம் அதிகம் இருக்கு. இதனால இது சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி சிறுநீரக கற்கள் உருவாக்க தடுக்குது. சிறுநீரக கற்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு குணப்படுத்தும். உங்களுக்கு சிறுநீரகம் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அல்லது சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் முன்னாடியே தடுக்கணும் அப்படின்னா கூட அன்றாடம் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் இந்த உணவுகளையும் சேர்த்து சாப்பிட்டு சிறுநீரகத்தை பலப்படுத்தி ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.